மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கும்போது பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. நான் சொல்லிடுறேன் 234 தொகுதிகளை ஜெயிக்கலாம் நான் சொல்றேன். அவர்தான் அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 49 என்ற கோஷத்தை உருவாக்கி தந்ததே நான் தான். அப்ப 40 என்பது வெற்றியாச்சு. இப்ப நான் சொல்ல 234 என்று நான் சொல்றேன். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now. கர்நாடகா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா? அது தேவையான நம்மள யோசனை பண்ணி பார்ப்போம். சீமானை தவிர வேற யாரும் சொல்றதுக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் 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 பற்றாளர்களாச்சு. ஏன் சொல்லல ஒரு கருத்து அதை பத்தி? ஸ்டாலின் 200 தொகுதிக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்குறேன்னு தெரியல. பாக்குறது வந்து 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பார்க்க முடியும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடல சார் 2026. நான் போட்டியிடுறா இல்லையான்னு சொல்லி எங்க தலைமையை முடிவெடுத்து சொன்ன பிறகு எனக்கு முடியும். அதிமுக தோல்ல ஏறி பாஜக தவறு செய்து அது வந்து பாதிப்பு வந்து அதிமுக தான் சொல்லியிருக்காரு. மற்றவங்க சொல்றதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. நான் வந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வியூகம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வியூகத்தில் சிறப்பாக பயணித்து அந்த கூட்டணி வந்து வலுவாக இருந்து அதை வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கும்போது பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதான் கேட்டு உள்வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது. செயல்பாடு நடக்கும். 200 தொகுதியில வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 234 தொகுதியில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லிடுறேன் 234 தொகுதிகளை ஜெயிக்கலாம் நான் சொல்றேன். அவர்தான் அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 49 என்ற கோஷத்தை உருவாக்கி தந்ததே நான் தான். அப்ப 40 என்பது வெற்றியாச்சு. இப்ப நான் சொல்ல 234 என்று நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு போகணும். எல்லாரும் சொல்லிக்கணும். உழைப்பு வேணும், அந்த உறுதி வேணும். மக்களிடம் எடுத்து சென்ற திட்டங்கள் தீட்டுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிற நினைத்துக் கொண்டு அதன் வழியில் செயல்படுவது. மொழி பிரச்சனை தொடர்பாக கமலஹாசனோட ஸ்டாண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? கமலஹாசன் ஸ்டாண்ட் வந்து அது வந்து ஒரு திரையுலக நிகழ்ச்சி. முதல்ல அவர் எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி இல்லைன்னு சொல்லலை. ஆனா தமிழிலிருந்து வந்ததுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி நான் ஆராய்ச்சியாளரும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஐம் நாட் ஹிஸ்டாரியன் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு காரணம் புரியல. அதனால இப்ப வந்து வேகமாக சுரண்டு கொண்டிருந்த உலகத்தில் நான் வந்து முற்போக்கு சிந்தனையோடு நாம் வந்து முன்னேறி செல்ல வேண்டிய நாட்களில் திட்டங்கள் தீட்டி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த சர்ச்சைகளெல்லாம் கொண்டு வந்து இந்த சர்ச்சைகளும் என்ன பயனடைய போறோம் நமக்கு தெரியல. கர்நாடகா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா? அது தேவையான நம்மள யோசனை பண்ணி பார்ப்போம். இப்ப இங்க தமிழ் 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 பற்று கொண்டவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. கமலஹாசன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்றதுக்கு வந்து சீமானை தவிர வேற யாரும் சொல்றதுக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் 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 பற்றாளர்களாச்சு. ஏன் சொல்லல ஒரு கருத்து அதை பத்தி? அப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாமே செம்மொழி தான் இல்லையா? கிளாசிக்கல் லாங்குவேஜ். கன்னடா இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தெலுங்கு இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியா கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் சான்ஸ்கிரிட் எல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அந்த அந்தஸ்தை பெற்ற செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகு இதிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்வதால் என்ன பயன் என்று புரியவில்லை. ஆனால் தமிழ் வெறி என்பது இருப்பது வந்து தவறு கிடையாது. ஆனா பிற மொழி இதிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டும். அது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்து மூத்த மொழி தான் நான் இல்லை நான் சொல்ல 4000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள், சீமான் 50000 ஆண்டுகள் சொல்லிட்டாரு. அப்படிலாம் இருக்கும்போது இருக்கலாம். எங்கிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னது வந்து எதுக்காக சொன்னார் எனக்கு புரியல. அது எது உள்ள அர்த்தம் இருக்கா உள்கருத்து இருக்கா தெரியல. ஒரு படம் ஓடுறதுக்காக சொன்னார். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now.